அன்புள்ளம் கொண்ட பாசமிகு சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் இரண்டாம் வாசகத்திலிருந்து சில கருத்துருக்களை உங்களோடு சேர்ந்து நான் சிந்திக்க விரும்புகிறேன். இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. 12ஆம் அதிகாரம் 7 - 10 வரை உள்ள திருவசனங்கள். பல முறை இந்த வாசகத்தை நம்ம வாசிக்க கேட்டிருப்போம். பவுலடியார் பேசிய பல விடயங்களில் அவர் தன்னை பற்றி பேசி காட்டுகிற போது, தன் வாழ்வில் இருக்கிற துன்பங்களை அவர் பட்டியலிடுகிற போது, அவர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டு காட்டுகிறார். என் உடலில் ஒரு முள் தைக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை யாருக்கும் அந்த முள் என்ன என்று தெரியவில்லை. எத்தனையோ விவிலிய அறிஞர்கள் இதை படித்து பார்க்கிறார்கள், அவரது வாழ்வை ஆராய்ச்சி செய்து பார்க்கிறார்கள், யாராலையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. பவுலடியார் பட்ட துன்பங்கள் ஏராளமாய் இருந்ததால் இதனை சரியாக நம்மால் புரிந்து பார்க்க முடியவில்லை. உதாரணத்திற்கு 11ஆவது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த சாப்டரில் மெயினான டாபிக் 16ஆவது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா பவுலின் துன்பங்கள் தான் அவர் பட்டியலிடுறாரு. பாருங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கார் பாருங்க. ஒரு திருத்தூதர், பாடுபட்டு உழைத்தேன், உழைப்பே துன்பம், பன்முறை சிறையில் அடைபட்டேன், கொடுமையாய் அடிபட்டேன், பன்முறை சாவின் வாயில் நின்றேன், 5 முறை யூதர்கள் என்னை சாட்டையால் 1 குறைய 40 அடி அடித்தார்கள், 3 முறை தடியால் அடிபட்டேன், 1 முறை கல்லெறிப்பட்டேன், 3 முறை கப்பல் சிதைவில் சிக்கினேன், ஓர் இரவும் பகலும் ஆழ்கடலில் அல்லலுற்றேன், பயணங்கள் பல செய்தேன், அவற்றில் ஆறுகளாலும் இடர்கள், கல்வராலும் இடர்கள், என் சொந்த மக்களாலும் இடர்கள், பிற மக்களாலும் இடர்கள், நாட்டிலும் இடர்கள், காட்டிலும் இடர்கள், கடலிலும் இடர்கள், போலி திருத்தூதர்களாலும் இடர்கள், இப்படி எத்தனையோ இடர்களுக்கு நான் ஆளானேன். பிரைஸ் தி லார்ட். ஜோரா கரங்களை தட்டலாமா அந்த திருத்தூதருக்கு? எவ்வளோ கஷ்டம் பாருங்க, எவ்வளோ கஷ்டம். இன்றைக்கெல்லாம் அப்படியே ஜாலியான லைஃபாகவே ஆகி போயிடுச்சு. எவ்வளோ கஷ்டம் பாருங்க, நினைத்தாலே மனசு. அதுக்கப்புறம் வெட்ல அவர் 27ஆவது அதிகாரத்திலிருந்து பாருங்க, இன்னும் திரும்ப சொல்றார். பாடுபட்டு உழைத்தேன், பன்முறை கண் விழித்தேன், பசி தாகமுற்றேன், பட்டினி கிடந்தேன், குளிரில் வாடினேன், ஆடையின்றி இருந்தேன். இவை தவிர 28ஆவது வசனம், பியூட்டிஃபுல்லான வசனம் பாருங்க. இவை தவிர எல்லா திருச்சபைகளை பற்றிய கவலை எனக்கு அன்றாட சுமையாயிருந்தது. திருச்சபை பற்றிய கவலை, மக்களை பற்றிய கவலை அவருக்கு ஒரு அன்றாட சுமை. அப்படின்னா எப்படி இருப்பாங்க? ஏதோ பூசைக்கு வராங்க, திரும்ப போயிட்டாங்கல்ல, ஐயோ இந்த குடும்பத்துக்கு ஆண்டவரே இந்த பிரச்சனையோடு இருக்கிறாங்க, விரைவில் அவர்களுக்கு ஏதாவது ஒரு விடுதலை கொடுங்க. ஐயோ இந்த குடும்பத்தில் பையன் இன்னும் படிக்காமல் இருக்கிறான், அங்கே இன்னும் பிள்ளை கல்யாணம் ஆகாமல் இருக்கு. பவுலடியாரை என்னங்க சொல்றது? எப்படி ஒரு திருச்சபையை பேணி காக்கிற ஒரு நல்ல மெய்ப்பனாக அவர் வாழ்ந்திருக்கிறார். எல்லா திருச்சபை பற்றிய சுமையே அதுவே ஒரு அன்றாட கவலையாக அவர் இருந்தது. இவற்றை எல்லாம் தாண்டி ஒரு முள் என் உடலில் தைத்திருக்கிறதுன்னு சொல்றார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, 12ஆம் அதிகாரம் நான் படிச்சதெல்லாம் 11ஆவது அதிகாரம். பிறகு 12ஆவது அதிகாரத்தில் 7 தான் நமக்கு வாசிக்கப்பட்டது. எனக்கு அருளப்பட்ட ஒப்புயர்வற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமாப்பு அடையாதவாறு பெரும் குறை ஒன்று என் உடலில் தைத்த முள் போல. ஆங்கிலத்தில் நேற்று நைட் நான் படித்தேன். அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, a thorn was given me in the flesh. தமிழில் அவங்க மொழிபெயர்ப்பு செய்கிறப்ப ஏன் அதை விட்டுட்டாங்கன்னு தெரில அந்த வசனத்தை. அப்படின்னா புரியுதுங்களா? கொடுக்கப்பட்ட முள்.
இவரா சம்பாதித்துக் கொள்ளவில்லை. அந்த முள் கொடுக்கப்பட்டது. ஆனால் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது என்றால், a thorn was given me in the flesh. உடலில் தைத்த முள் போல. எப்படி தமிழ் விவிலிய அறிஞர்கள் கூட எப்படி அதை டிரான்ஸ்லேட் பண்ணாங்கன்னு தெரியல. அது கூட ஏதாவது ஒரு காரணம் இருந்திருக்கலாம். உடல்ல லைட்டாக வெளியில் ஒரு முள் தெரிஞ்சாலே நமக்கு எப்படி இருக்கும், சின்னதா எங்கப்பா முள் இருக்குதுன்னு பக்கத்தில் ஆளை கூடுவோம். இந்த கையிலலாம் சில டைமில் அப்படியே லைட்டாக ஏறிக்கும், ஒரு சின்னோண்டு பீஸ் ஏறிக்கும். அதை வந்துட்டு 5 பேர் டார்ச் லைட் அடித்து பார்த்து, அம்மா பாருங்கள் வலிக்குது வலிக்குதுன்னு, அது தெரியுது பார், சின்னோண்டா கருப்பாக தெரியும். அதை ஊக்க எடுத்து 4 பேர் சேர்ந்து பார்த்து அதை எடுத்தால் தான் நமக்கு நிம்மதிங்கிறப்ப, இது உடலில் வைத்து தைக்கப்பட்ட முள். இன்னொரு விவிலிய அறிஞர் ஆராய்ச்சி பண்றார். அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, எப்பா முள்ளுன்னா நீங்க சாதாரணமா நினைச்சிட்டீங்களா, ஏதோ சின்ன முள்ளுன்னு நினைச்சுக்கிட்டீங்களா? அந்த முள்ளுங்கிற வார்த்தைக்கு அந்த கிரேக்க ரூட் மீனிங் பார்த்தோம்னா, நோட்டீஸ் போர்டில் வந்து லைட்டாக ஒரு சின்ன பின்னு குத்து வந்துடுறீங்களா, தம் ஸ்டாக்னு சொல்லுவோம். அந்த முள் இல்லைப்பா, அந்த மாதிரி கிடையாது. இது கூடாரத்துக்கு அடிக்கிறப்ப அந்த கூடாரத்திற்கு ஒரு பக்கம் இழுத்து மண்ணில் ஒரு குத்துறதுக்காக பயன்படுத்துவாங்க தெரியுங்களா. அவ்வளோ பெரிய கம்பி, அவ்வளோ பெரிய கம்பி உடலிலே குத்தப்பட்டிருக்கிறதுனா எப்படிங்க நம்மளால் போக முடியும்? முதல்ல வழியே எவ்வளவு ரணமாக இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பவுலடியாருக்கு இவ்வளோ நல்ல ஒரு மனுஷன், திருத்தூதராக அங்கு இங்கும் ஓடி ஆடி தன் உயிரையும் உடலையும் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் திரு அவை வளர்ச்சிக்காகவே தந்திட்ட அந்த மாபெரும் திருத்தூதருக்கு இருக்கிற ஒரு பெரிய துன்பம் பாருங்க. என் உடலில் தைக்கப்பட்ட ஒரு முள். இன்னும் உண்மையான மீனிங்லாம், எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முள், என் உடலுக்குள் இருக்க கொடுக்கப்பட்ட ஒரு முள். பாவம் பாருங்க. சில விஷயங்களில் துன்பங்களை நம்ம சொல்லிடலாம். துன்பங்கள் வந்து கவலைப்படவே கூடாது. நம்ம உன் துன்பம் பிறரிடம் சொல்லப்படும் நிலையில் இருக்கிற துன்பங்களை குறித்து நீ கவலைப்படாதே. ஹல்லேலூயா. அதை சொல்லிடுறோமே. ஆனால் எவ்வளவோ மனிதர்கள் சொல்லப்பட முடியாத துன்பங்களை அனுபவித்து வருகிறார்கள். ஹல்லேலூயா. வெளியிலே சொல்லப்பட முடியாத துன்பங்கள், அதுதான் உடலில் தைக்கப்பட்டிருக்கிற முள். ஆண்டவரே, எனக்கு நீர் நிறைய துன்பங்களை தந்திருக்கிறீர், இதை என்னால் சொல்ல முடியும். எனக்கு கண் சரியாக தெரியவில்லை, காது சரியாக கேட்கவில்லை, பிறரிடம் சொல்லப்பட வேண்டிய துன்பங்கள் உன்னில் இருந்தால் கவலைப்பட தேவையில்லை. ஆனால் சொல்ல முடியாத துன்பங்கள், சொல்ல தெரியாத துன்பங்களில் இந்த உலகில் எத்தனையோ ஜனங்கள் அல்லல் படுகிறார்கள் பாருங்கள். பவுலடியார் என்ன துன்பம் என்றே சொல்லவில்லை. அந்த முள் மிக ரணமான ஒரு முள். அந்த முள் எப்படிப்பட்ட முள்ளாய் இருக்கிறது? பவுலடியார் இன்னும் அழகாக சொல்லுகிறார், சாத்தான் அனுப்பிய ஒரு தூதனை போல என்னை குத்தி கொடுமைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. A messenger of Satan. ஒரு ஆள் தன்மையில் இருக்கிறதுனால், அது ஏதோ ஒரு ஆளை குறித்திய ஒரு விஷயமா புரியவில்லை, அல்லது அது உடலோடு பொருந்தி நிற்பதால் அது அவருக்குள் இருக்கிற உடல் சார்ந்த பலவீனமா தெரியவில்லை. தலைவலி என்று தெர்த்துலியன் எழுதுகிறார். பின்னாளில் அவருக்கு அதிகமான தலைவலி இருந்திருக்கும், காது கேட்காம கூட இருந்திருக்குன்னு எழுதுறார். ஏன் தலைவலி அப்படின்னா, அந்த முள் எப்படி பண்ணுதுன்னா, அவரை அந்த சாத்தான் அனுப்பிய தூதன் வந்து என்ன செய்யறான், இதுல வந்து தமிழ்ல எப்படி போட்டிருக்கு, குத்தி கொடுமைப்படுத்துகிறதுன்னு போட்டிருக்காங்க. ஆனால் வந்து அதனுடைய ரூட் மீனிங் கிரேக்கத்தில் படித்தோம்னா எப்படி இருக்குது தெரியுங்களா? ஒரு போட்டை கடலில் விட்டுட்டோம்னா அது என்ன பண்ணும்? போட்டு அப்படியே அமைதியாக போகுமா? எப்படி போவோம்? ஆடும்.
பிடிச்சி ஐயோ ஐயோன்ட்டு நம்ம என்னடா பண்ணுறதுன்னே தெரியாமல் எதுவும் பிடிக்கிறதுக்கு நிலை இல்லாமல் போட்டில் நம்ம நிற்க முடியுமா? வடிவேல் நிற்பான் பாருங்க பஸ்ஸில், நாங்கள் எங்கனாலும் நிற்போம், அந்த மாதிரி நிற்க முடியுமா? இல்லை. அப்போ ஒரு மனிதனை பிடித்து ஆட்டு விற்குதுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பவுலடியார் எவ்வளோ துன்பங்கள், என்ன துன்பம்னே தெரில. ஆனால் ஒரு விஷயத்துக்கு நம்ம கடவுளுக்கு ஜோரா கரங்களை தட்டலாமா? ஒரு விஷயம் என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? முதல்ல நன்றி சொல்கிறேன், சொல்லாமலே தெரியாமலே கை தட்டினீங்க பார். என்ன விஷயத்துக்கு தெரியுமா? இன்ன வரைக்குமே அந்த குறை என்னங்கிறத இந்த உலகத்திற்கு காட்டாமலே வைத்திருக்கிறார் பாரு கடவுள். எவ்வளவோ நம் குறைகளை கடவுள் இந்த உலகுக்கு காட்ட மாட்டுங்கிறார் பாருங்க. அந்த பெருங்குறையை இந்த உலகம் அறிந்து கொள்ளாதபடியே மறைத்து வைத்த கடவுள் பாருங்க. இந்த ஒரே ஒரு முள்ளில் 3 விதமான ஒரு பரிமாணங்கள் இருக்கிறது. முதல் பரிமாணம், ஒருவேளை இந்த முள் ஒரு பிசிக்கல் டைமென்ஷன்ல யோசிச்சோம்னா, ஒருவேளை அவருக்குன்னு ஒரு உடல் சார்ந்த பலவீனம் கூட இருக்கலாம். ஏன்னா அது உடலோடு ஃப்ளஷ், ஒரு ஊனியல்பு சார்ந்த குறை கூட இருக்கலாம். இரண்டாவது பாருங்க, மென்டல் டைமென்ஷன், மனம் சார்ந்த போராட்டம். அதான் அந்த ஆட்டு வைக்கிறது, படகு போல தத்தளிக்கிற ஒரு நிலை, ஒரு சாத்தான்கிற ஒரு தூதன், இதெல்லாம் மனம் சார்ந்த போராட்டமாக கூட இருக்கலாம். இன்னொரு போராட்டமும் இருக்குது பாருங்க இதுல, இதுதான் ரொம்ப ஆழமானது, ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன், ஆன்மீகம் சார்ந்த பரிமாணம். எப்படி இதுல என்ன ஆன்மீகம் சார்ந்த பரிமாணம்? பவுலடியார் சொல்றாரு, அதை என்னிடமிருந்து நீக்கி விடுமாறு 3 முறை ஆண்டவரிடம் மன்றாடினேன். எவ்வளோ பெரிய தியோலஜியன், எவ்வளோ விஷயங்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. இந்த இறை வார்த்தையில், நற்செய்தியில் தாண்டி நமது விசுவாசத்தை ஆழப்படுத்துவதெல்லாம் பவுலடியாரின் கடிதங்கள் தானே. அவரே சொல்றாரு, நான் 3 முறை வேண்டினேன். அப்ப பாருங்க, முறை வேண்டி ஃபெயிலியர் ஆனப்ப அவருக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும். என்னடா நம்ம இவ்வளோ நம்பிக்கைக்குரிய ஒரு திருத்தூதனா இருக்கிறோம், நம்ம கடவுள்கிட்ட வேண்டிய கடவுள் நமக்கு செய்யலையே. 2வது முறை வேண்டார், கடவுள் பேச்ச கேட்டாரா? கேட்கலையே. அப்ப 2வது முறை ஃபெயிலியர் ஆவது எனது ஜெபம் நம்ம விசுவாசத்தை ஆழப்படுத்துகிறது பாருங்கள். 3வது முறை வேண்டினார் ஃபாதர். அப்ப 4வது முறை அவர் வேண்டலையா? ஹீப்ரூல ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. 3 முறை வேண்டுறாங்க அப்படின்னா வேண்டிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 முறை வேண்டுறாங்கன்னா தொடர்ந்து வேண்டிக்கிட்டே தான் இருக்கணும், தொடர்ந்து வேண்டிக்கிட்டே தான் இருக்கணும். இன்றைய பதிலுரை பாடலில் நம்ம அழகாக வாசித்தோம். எல்லாரும் சேர்ந்து அதை வாசிக்கலாமா? எல்லாம் சேர்ந்து, ஆண்டவரே எமக்கு இறங்கும் வரை என் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும். ஆன்மீக டைமென்ஷன் பாருங்க. அந்த முள்ள உடலில் சுமந்து கடவுளை நோக்கியே கண்கள், கடவுளை நோக்கியே என் ஜெபம், என் வாழ்வு. ஆண்டவரே, அந்த குறையோடு நகர்வது 3 முறை. இயேசு கூட வேண்டார். மார்க் நற்செய்தி 14ஆம் அதிகாரத்தில் நான் நேற்று நைட்டு வாசித்து பார்த்தேன். 39வது வசனத்தில் நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்க. முறை போயிட்டு வேண்டுவர், தந்தையே உமக்கு விருப்பமானால் இந்த துன்பக்கெண்ணம் என்னை விட்டு அகலட்டும் வர் இல்லையா? அப்புறம் திரும்ப என்ன பண்ணுவார்? சீடர்களை எழுப்பிடுவார். அவங்க தூங்கிட்டே இருப்பாங்க. மீண்டும் சென்று அதே வார்த்தைகளை சொல்லி இறைவனிடம் வேண்டார். இயேசுவே 2வது முறை வேண்டார் கடவுள்கிட்ட, ஜெபத்தில் பொறுமையுடன் நிலைத்திரு. ஜெபமே நமது நம்பிக்கையாக. ஆண்டவரே, இந்த துன்பம் என்னால் வெளியிலும் சொல்ல முடியவில்லை, பெரும் குறையாய் என்னை ஆட்டுவித்துக் கொண்டிருந்தாலும் நான் கலக்கம் அடையேன். ஏன் தெரியுமா? அடுத்த வரியை பாருங்க. பவுலடியாருக்கு சொல்றாரு, 3 முறை வேண்டுன,
அப்ப கடவுள் என்ன பண்றாரு? அவர் என்னிடம்ங்கிற வசனம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். அதான் அப்படியே நங்கூரம். இதுல இந்த ஆட்டு விற்கிற படகை நிறுத்துற ஒரே ஒரு விஷயம், ஜீசஸ் ரெஸ்பாண்டட். கடவுள் நமது ஜெபங்களுக்கும் நிச்சயம் அவர் பதிலுரை தருகிறார். ஆனா நம்ம நினைக்கிறது மாதிரி அவர் தரதில்லைங்கிறதுனால அந்த பதிலுரை நமது காதுகளிலும் இதயத்திலும் விழுவதே இல்லை. ஆண்டவரே எனக்கு ஒரு பென்சில் கொடுங்க, முறை வேண்டுறோம், தரமாட்டார். திரும்ப 2வது முறை ஆண்டவரே எனக்கு ஒரு பென்சில் கொடுங்க, 3வது முறை ஆண்டவரே எனக்கு ஒரு பென்சில் கொடுங்க, போங்க கடவுள் எதுவுமே செய்ய மாட்டுறாருன்னு அழுதுட்டு தான் இருக்கிறோம். அவர் என்னிடம் உனக்கு நான் பேனா தருகிறேன் என்பது நமது காதில் விழுவதில்லை. அதுதான் மிக ஒப்புயர்வற்ற அருமையான வாக்கியம். இந்த கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே நம் வாழ்வோடு நம்பிக்கையோடு மனம் தளர்ச்சி உற்ற போதெல்லாம், என் ஜெபம் கேட்கப்படவில்லை என்ற வருத்தத்தில் இருக்கும் போதெல்லாம் நம்மை நிலைநிறுத்துகிற ஒப்புயர்வற்ற வாக்கியம், என் அருள் உனக்கு போதும். ஹல்லேலூயா. இப்போ யோசிச்சு பாருங்க, இவ்வளோ விஷயத்தை சேகரித்த பிறகு பவுலடியார் மனசில் என் அருள் உனக்கு போதும் என்றால் அந்த வசனத்துக்குள்ள எவ்வளோ விஷயம் இருக்கு பார். முள் தைக்கப்பட்டிருக்கிறது, வெளியில் சொல்ல முடியாத பெருங்குறை, சொல்ல தெரியாத துன்பம், 3 முறை வேண்டியும் நடக்கவில்லை. எல்லாவற்றிற்கும் பதில் அவர் அருள் உன் மீது இருக்கிறது. இப்ப யோசிச்சு பாருங்க, அவரது அருள் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? உன் பிரச்சனையை உன்னால சால்வ் பண்ண முடியாது. அருள் இலவச கிஃப்ட். கிரேஸ் இஸ் a free gift. உன் பிரச்சனையை உன்னால சால்வ் பண்ண முடியாது, அதை பத்தி நீ கவலைப்படாத. பற்றுறுதி உள்ள மகனாக மகளாக என்னோடு நீ சேர்ந்து கொள், என் அருள் உனக்கு போதும். ஏன் அருள் உனக்கு போதும்? தூய உடலை கொண்ட நானே அதே முட்களை இந்த சிலுவையில் தாங்கி இருக்கிறேனே, காயங்களை தாங்கி இருக்கிறேனே, அதிலிருந்து வழிந்தோடிய இரத்தத்தால் நீ கழுவப்பட்டிருக்கிறாய், மீட்கப்பட்டிருக்கிறாய் என்றால் என் அருள் உனக்கு எவ்வளவு பெரிய துன்பமாயிருந்தாலும், அது உன் பாவம் சார்ந்த துன்பமாக, உடல் சார்ந்த துன்பமாக இருந்தாலும் சரி, அது உன் மனதை ஆட்டுவிக்கிற துன்பமாக இருந்தாலும் சரி, அது உனது வாழ்வில் நடக்கிற ஆன்மீக போராட்டமாக இருந்தாலும் சரி, என் அருள் உனக்கு எல்லாம் செய்யும் என்றால் பவுலடியார் அப்பதான் அழகா பெருமூச்சு விட்டு சொல்றாரு, அப்படின்னா எனக்கு எது வீக்னஸ்ன்னு இந்த உலகம் பார்க்குதோ, எது எனக்கு வலுவின்மை என நான் கண்டுகொள்கிறேனோ அதை பற்றி நான் பெருமைப்பட பேசுவேன். ஏனென்றால் அவரது வல்லமை என்னில் தங்கும். கண்களை மூடி கரங்களை குவித்து சிறு ஜெபம் ஒன்றை நாம் ஏறெடுப்போமா? அன்பு ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் அப்பா. பவுலடியாருக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அவரது இறையியல் கருத்துக்கள் ஒப்புயர்வற்ற கருத்துக்களுக்காக, எங்களை ஆறுதல் படுத்துகிற கருத்துக்களாக அவை விவிலியத்தில் நிறைந்து காணப்பட்டாலும், அவரது வாழ்விலே ஒரு பெரும் குறை, உடலில் தைக்கப்பட்ட அந்த முள் என்பது சொல்ல முடியாத துன்பம் என்றால், இன்று இந்த உலகில் ஆண்டவரே எண்ணற்றோர் சொல்ல முடியாத துன்பத்தை உடலில் தைத்த முள் போல சுமந்து வருகிறார்கள். விசேஷமாக நாங்கள் அத்தகைய மனிதர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமது அருள் அவர்கள் மீது விசேஷமாய் இந்நாளில் நிறைவாக தங்கட்டும் ஆண்டவரே. எத்தனையோ நாள் கண்ணீரோடு ஆண்டவரே இந்த துன்பம் இன்றாவது என்னை விட்டு நீங்காதா என்று சொல்ல முடியாமல் அழுது தவிக்கிற அத்தனை மகனுக்கும் மகளுக்கும்
உமது தூய ஆவியை இன்று நீர் அனுப்புவீராக. ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்வில் ஒரு புது வெளிச்சத்தை நீர் காட்டுவீராக. உமது உடனிருப்பை அவர்கள் உணர்ந்து கொள்வார்களாக. அவர்களால் தீர்க்கப்படாத அந்த துன்பம் என்பது உமது அருளால் கட்டப்படுகிறது என்கிற மாபெரும் ஆறுதல் வாக்கு தத்தம் இன்று அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதாக. எது எப்படியோ ஆண்டவரே, இதோ இன்றைய திருப்பாடலில் நாங்கள் ஜெபித்த அதே வரிகளை எங்களது இறுதி ஜெப வரிகளாக திருப்பாதம் வைக்கிறோம். ஆண்டவரே, எமக்கு நீர் இறங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும். ஆமேன்.